56 தேசத்திற்கும் அதிபதி மன்னனாக ரிஷிமுக வருணர் என்றும் ரிஷிமுக வருணர் என்றும் கருத்த கண்ணி வெண்கொடியோ ஆத்த கோடாங்கி ஓடியா கண்ணி வெண்கொடியோ ரிஷிமுக வருணர் என்றோ கண்ணிய பெண்கொடியோ மன்னவரோ தேவையோ மகிழ்ந்து கூட வாழ்ந்து கொண்டவரோ தேவையோ கூட மெல்ல வாழ்ந்து வாரா ஒருவர் சொல்லை ஒருவர் கேட்டு எல்லாரத்தில் நல்லரமா எல்லாரத்தில் நல்லரமா இணைந்து கூடாலேகும் 40 வயது மாற்றி நாடாள குழந்தை இல்லை 30 வயது மாற்றி முடிதறிக்க பிள்ளை இல்லை ஆணுக்கு ஆணமில்லை அழகுக்கும் பெண்ணுமில்லை பிள்ளை இல்லா கவலையாது பெருங்கவலை ரொம்ப உண்டு மதலை இல்லா கவலையாது மனக்கவலைய ரொம்ப உண்டு போகாத கோவில் இல்லை போகாத கோவில் இல்லை வேண்டாத தெய்வமில்லை போகாத வேண்டாத தெய்வமில்லை ரிஷிமுக வருணருக்கும் இரத்தக்கணியாக வெண்கொடிக்கும் ஏகப்பட்ட சொத்து சுகம் மாட மாளிகை கூட கோபுரம் சரி நஞ்சை புஞ்சை தோட்டம் துறவு வசதி வாய்ப்பு ஆடு மாடு அடுக்குமெத்த வீடு ஏகப்பட்ட சொத்து சுகங்கள் எல்லாம் இருந்தும் காசு இருக்கு பணம் இருக்கு கட்டுக்கட்டா நோட்டு இருக்கு மண் இருக்கு மனை இருக்கு மண்ணாள மதலை இல்லை பொன்னிருக்கு பொருள் இருக்கு பூமியாள பிள்ளை இல்லை பிள்ளை இல்லாத கவலை பெருங்கவலையோடு போகாத கோவில் இல்லை வேண்டாத தெய்வங்கள் கிடையாது நேர்ந்து தவம் இருந்தார்கள் நெய்யாலை விளக்கரித்தார்கள் மாதாந்திரம் நடந்தார்கள் மதலவரம் எடுத்து வேண்டினார்கள் அன்னதானம் சுரணதானம் வாதானம் கோதானம் வஸ்திர தான தர்மங்கள் எல்லாம் செய்தோம் பிள்ளை இல்லாத கவலினால தீராத கவலைக்கு தெய்வந்தான் தஞ்சம் என்று அதை ஆண்டவனை நினைக்க வேண்டும் ஆண்டவனை நினைக்க வேணும் செய்ய வேணும் அடே ஆண்டவன சுவாமி அருந்தவச்சு பகவானை நினைக்க வேணும் பாரத்தவன் செய்ய வேணும் தவத்தினோட மகிமையாளே குழந்தை வரம் வாங்க வேணும் என்று நல்ல மனதில் இருவேர்கள் ஒன்று கூடி அது பாதாள தொண்டதிலே ஆண்டவனை மனதில் ஆண்டவனை மனதிலே அவர்கள் அறிந்தவர் செய்வாரா அடே அறிந்தவர் பகவானை மனதில் எண்ணி பாரன் தவ செய்ய வேண்டும் என்று சொல்லி தவத்தினோட மகிமையினால் ஒரு புத்திரவாக்கியம் வாங்க வேண்டும் என்று ஆதி பாதாள தொண்டிலே ரிஷிமுக வருணனும் இரத்தக்கணியாகிய வெண்கொடியாளானவளும் 12 வருட காலம் பகவானை மனதில் எண்ணி கண்மூடி தவம் இருக்கின்றார் ஆதி பாதாள தொண்டிலே
அவர்கள் அங்கே அப்படி தவம் இருக்க அங்கே யாரையா தவம் இருக்கின்றார்? வண்டுமலை ஓரத்தில் வண்டுமகா ரிஷி என்பவர் தவம் இருக்கின்றார். அவர் ஏன் எதற்காக தவம் இருக்கின்றார்? வண்டுமலையோரத்தில் வண்டுமகா ரிஷி ஐயா மூவாசையை வெறுத்து தவம் இருக்கார். மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை. மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை, மூவாசை வெறுத்து ஏன் எதற்காக தவம் இருக்கிறார் தெரியுமா? அதாவது ஆண்டவனாகிய சிவபெருமான் 7 பேர்களுக்கு ஈஸ்வர பட்டம் கொடுத்திருக்கிறார். யார் யாருக்கெல்லாம்? அகத்தீஸ்வரர், புலந்தீஸ்வரர், நந்தீஸ்வரர், ராவணேஸ்வரர், சனீஸ்வரர், விக்னேஸ்வரர், சண்டிகேஸ்வரர். 7 பேர் ஐயா. ஆகையினால் 7 பேர்களுக்கு ஈஸ்வர பட்டம் கொடுத்த பகவானிடத்துல ஒரு நாள் ஒரு பொழுதாவது நாமளும் ஈஸ்வர பட்டம் வாங்கணும். ஒரு நாள் ஒரு பொழுதுனாலும் ஈஸ்வர பட்டம் வாங்கணும், ஈசன் பகவானாக இருக்கணும் என்ற எண்ணத்தை கொண்டு ஆசை வெறுத்து தவம் இருந்தார். பார்த்தார் பெருமளாகிய கோபால கண்ணன். என்ன இவருடைய தவம் வலித்ததே ஆனால் ஆதி கைலாசத்தில் அத்தான் சிவனாருக்கு இடமில்லாமல் போய்விடுமே என்று வண்டு மகாரிஷி சரி தவத்தை கலைக்க வேண்டும் என்று என்னையா 3 மும்மூர்த்திகளும் சேர்ந்து ஒரு அழகான ஆண் குழந்தை பிறவி செய்து அந்த வண்டு மகாரிஷி தவத்திலே கொண்டு போட்டார். அப்படி வாரி கையில் எடுத்தார், வலது கண்ண முத்தமிட்டார், சேர்த்து கையில் எடுத்தார், திரேகலா முத்தமிட்டார். சரி பார்த்தார் மும்மூர்த்திகளும் என்னையா அடே வண்டு மகாரிஷி ஏ ரிஷியே நீ ஆசையும் வெறுத்தவனாச்சடா. ஆமா உனக்கு எதடா பிள்ளை என்று சொல்லவோ. ஆமா ஆஹா என்ன நம் தவம் கலைந்து போச்ச. ஆமா நம் தவத்தை கலைக்கவல்லவா இந்த பிள்ளை வந்து பிறந்திருக்கிறது என்று நம்ம தவத்தை கலைக்க வல்லவா இந்த பிள்ளை வந்து பிறந்திருக்கு அப்படி என்று சொல்லி அந்த பிள்ளையுடைய காலை பிடித்து கரகரா என்று சுற்றி அடே கிராதக பாலகா யாருடைய சூழ்ச்சியினால் படைக்கப்பட்டோ எங்கிருந்து எங்கு வந்தாயோ நாள ஒரு காலத்துல நீ வளர்ந்து வாலிபமாகி அவர்களுக்கு நேர் எதிராக சென்று உன் உடம்பை எரித்து சாம்பலாக்கி கொள்ள பிடி சாபத்தை அப்படி வீசி எரிந்த குழந்தை பூமியை நோக்கி வருகிறது. பூமாதேவி கை கிடைத்தது. பூமாதேவி பார்த்தாள், ஆஹா நாமளோ பூமியை சுமக்கும் பொருட்டல்லவா இந்த பிள்ளைய நம்மளால வளர்க்க இயலாது, இதை யாரிடத்திலே ஒப்படைக்கலாம் என்று பார்க்கிற போது ஆதி பாதாள தொண்டிலே ரிஷிமுகாவரன் இரட்டைக்கண்ணிதான் பிள்ளை இல்லாமல் தவம் இருக்கிறார். பிள்ளை இல்லாதவருக்கு இந்த பிள்ளைய கொடுத்தா ஆசதீர வளர்த்திருவார்கள் அப்படி என்று சொல்லி அந்த குழந்தையை ரிஷிமுகாவரன் இரட்டைக்கண்ணி தவத்திலே கொண்டு பூமாதேவி குழந்தையை போடவும் குழந்தை கூவா கூவா என்று குரலோசை போட குழந்தையோட சத்தத்தை கேட்டு இரத்தக்கண்ணியாகிய வெண்கொடியாளானவள் என்ன செய்வாளையானா மொரட்டு கைவளையா இருக்க அடடே மாறி மவகையிலெடுத்தா மாறி மவகையிலெடுத்தா வலது கண்ணோ முத்தமிட்டா சேத்து மவகையிலெடுத்தா எல்லாம் முத்தமிட்டா மாறி மவகையிலெடுத்தா கையிலெடுத்தா அவளை கொண்டு வாரா அரண்மனைக்கு அரண்மனைக்கு ஐயா கையில எடுத்தா அரண்மனை அடே அரண்மனைக்கு கொண்டு வந்து கிடைத்தான் என்று அள்ளி பாடம் செலவு செய்தார் செல்லமாக கிடைத்தான் என்று சீனி பள்ளம் செலவு செய்தார் சாந்தோட சந்தனமோ
பொற்பாதம் செலவு செய்தான் கொண்டு வந்த குழந்தைக்கு 16ஆம் நாளையிலே பேர் கொடுக்க வேணும் என்று பேர் கொடுக்க வேணும் என்று அவர்கள் என்ன பெயர் கொடுப்பாரா வாங்க கொடாங்கி நல்லா இருக்கலாம் நல்லா இருக்க பெயர் கொடுப்பாரோ அதாவது 16ஆவது நாளையில குழந்தைக்கு பேர் கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த காலத்துல எல்லாம் பேர் கொடுத்தாங்கன்னு சொன்னா ராக்க ராக்கி மூக்க மூக்கி சொக்க சொக்கி அரக்க அரக்கி அரக்க அரக்கி ஆமா இருளப்ப இருளாயி எப்படி எல்லாம் பேர் கொடுப்பார்கள் ஒரே கீக்கியாதான் பேரை கொடுப்பாங்க ஆனா என்ன இந்த ரிசிமுகாவர்ணனூர் ரத்தக்கண்ணி அந்த குழந்தைக்கு என்னையா பேர் கொடுத்தார்கள் என்னையா ரத்தக்கண்ணியோ 10 மாசம் குழந்தையை வயிற்றுல சுமக்கவில்லை ஆமா இருக்க சடைக்கவில்லை எந்திரிக்க சடைக்கவில்லை சடைக்கவில்லை குழந்தையோ வல்லமை சாகரத்தினால வந்து பிறந்திருக்கிறது ஆமா பழம் நழுகி என்ன பாலிலே விழுந்தது போலவும் நம்ம கும்பிட போன தெய்வம் குறுக்கே வந்த காட்சியை போலவும் நமக்கு குழந்தை வல்லமை சாகிதத்தினால் வந்து பிறந்திருக்கிறது ஆமா வல்லமை சாகிதத்தினால் பிறந்ததினால் வல்லவன் என்றும் சரி நம்ம குலம் என்ன குலம் அரக்கர் குலம் அசுர அரக்கர் குலம் ஆமா நமக்கு அடுத்தாற் போல் நம் குலப்பெருமையை காக்க வந்த பிள்ளை அந்த பிள்ளை ஆமா ஆகையினால என்ன இரண்டையும் சேர்த்து அந்த குழந்தைக்கு என்னையா பேர் கொடுக்கிறார் எப்படி எப்படி ஐயா வல்லேரக என்று சொல்லி என்று சொல்லி என்று சொல்லி என்று சொல்லி வகையுடனே கொடுத்தார் அடே என்று சொல்லி பேர் கொடு அவருடைய பேர் கொடுத்த குழந்தை தன்னை பெரிய மூடல் வளர்ப்பாரா ஊட்டி மெல்ல வளர்த்துவாரா ஐயா வளர்த்துவாரா உடம்பு எல்லாம் நெய்யுருக வளர்த்து வாரா பூமியிலேயே விட்டோமானா மகன் பொற்பாதோ நோகுமென்று இந்த தரையதிலேயே விட்டோமானா மகன் தண்டை காலே நோகுமென்று ஐயமாரதில தொட்டில் கட்டி மகனை மடியதிலே நடைவரத்திய தோழதில தொட்டில் கட்டி ஐயா தொட்டில் கட்டி தொடையதிலே நடைவரத்திய தொட்டில் கட்டி அடிதொழதில தொட்டில்கள் கொடியதில நடைவரத்தி செல்லமாக வல்லர ஒரு வயதா இருவயதா ஊந்து அடி விளையாடுவா மொத்தம் 3 வயதாட்சி 3வது வயதே செல்லமாக நரக்கனுக்கு முடியறக்கே காதை கோத்தி முத்தால கம்மல் போட்டி தங்கத்தால அருணா கொடி தனிவயிர மோதிரம்மா வெள்ளையே அருணா கொடி செல்லமாக நரக்கனுக்கு விலைமதியாள் மோதிரமா 3 நாளே ஆவரணம் கூட்டி மெல்ல தானேந்தோ செல்லமாக வல்லர 4 நல்ல வயதோ மாச்சு வயதோ மாறி
மாட்டு சூரா விளையாடு அப்படி 4வது வயதாதே கடந்து ஓடிய விளையாடூரா செல்ல மகள் வல்லர 5 நல்ல வயதாச்சி 5 நல்ல வயதாதேலை அறிவுணர்வாம் பிராயம்மானா அறிவுணர்வாம் பிராயத்தேலை அருமமக வல்லர அறிவு கலை படிப்பதற்கு குருகலத்தில் சேர்ப்பார்களா அப்பன் செல்லமாக வல்லர 6வது வயதாதில அறிவு பள்ளி தான் படித்தான் 7வது வயதாதில எழுதாத ஏடுமில்லை 12 வயதுக்குள்ளே பலகலையும் படித்துவாரா 4 நல்ல வேதங்களும் 6 நல்ல சாஸ்திரமும் 18 புராணங்களும் 32 தர்மங்களும் 64 கலைக்காணியோ 96 தத்துவங்கள் 108 யாகமாங்கள் நூதனம்மா படித்துவாரா செல்லமாக வல்லர அது மட்டும் காணாதென்றோ 16ஆம் வயதாதிலே வஜ்ரா பள்ளி தானே சென்றோ சில வறுமக்களை படிப்பான 6 அடி சிலம்பங்களா 60 அடி கால்வரிசை 7 அடி சிலம்பங்களா 70 அடி கால்வரிசை வாழ்விற்கு பட்டாவே பகையுடனே தொழில் படித்தான் ஆணையற்றான் குதிரையேற்றோ ஆணையற்றான் குதிரையேற்றோ ஆனந்தமா படித்து வாரா அரக்க ஆனந்தமா படிந்து வாராயே இந்த விதமாகவே வல்லரக்கனுக்கு வயசு 21 வயதாகியாச்சு. ஆமா உடுக்காருக்கு வருஷத்துக்கு வருஷம் வயசு கிழனிக்கே தான் குறைஞ்சுக்கிட்டு தான் போய்கிட்டு இருக்கு. ஆகையினால இந்த ஆறுமங்கலத்துல யாரும் உனக்கு வாக்கப்பட மாட்டா. பொண்ணெல்லாம் எங்க இல்ல. 21 வயசுன்னு சொன்னா வயசு குறைச்சு சொன்னா வீட்டுல ஒரு பொண்ணை கூட்டிட்டு போயிடலாம்னு நினைக்காத. ஐயோ அப்பா என்ன ஆசை? சரி ஓ அப்படியா? பஸ் ஸ்டாண்டா 100 தரம் டீ காப்பியை குடிச்சாச்சு. ஊர்ல இருந்து இங்க வர்றதுக்குள்ள 7 டீ குடிச்சாச்சு. டீ காப்பி உடைய விட்டாச்சா? ஆகையினால என்ன இந்த வல்லரக்கர் ஆட்சிதனுக்கு 21 வயதாச்சு. என்னையா 21 வயதிலே அரும்பு மீச, சரி குறும்பு பார்வை, திருட்டு மொழி. அரும்பு மீசை, குறும்பு பார்வை, திருட்டு மொழி. ஆமா யாம்பா பாவம், யாம்பா இந்த பாவத்தை பிடிச்சு இப்படி பறந்தாட்டாங்க அங்கேய. ஆகையினால பார்த்தார் ரிசிமுகாவரன் ரத்தக்கண்ணியும். அந்த காலத்துல இந்த காதல் கத்திரிக்காலாம் எதுவுமே கிடையாது. ஆமா அப்பமெல்லாம் கிடையாது. அப்ப காதல் கத்திரிக்காய் கிடையாது. கணவர் தாய் தாக்கப்பன் தான் பிள்ளைகளுக்கு பெண் பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும். அதப்போ பார்த்தார்கள் ரிஷிமுகாவரன் ரத்தக்கண்ணியும். நாமளோட மகனை கேட்டா அரும மகன் ஒரு மகன்டா. அரும மகன் அரக்கனுக்கு மாலை 8 பார்த்தோமானா மாண்டிட்டாலும் குற்றமில்லை. திருப்பூட்டி பார்த்தோமானா செத்தாலும் மோட்சம் உண்டு. கல்யாணம் செய்து பார்த்தா கைலாசத்தில் இடமும் உண்டு.
திரிகடமும் உண்டு என்று ரிஷி முகாவர்ணனுமா அந்த அறுத்த கண்ணி வெண்கோடியாள் மனமதில் நினைக்காளே அடுத்த வேலை கொண்டு வந்தா அண்ணன் தண்ணி கொடுக்க மாட்டா என்று நல்ல மனதில் தம்பி மவா பவள கண்ணி நாள் பார்த்து தினங்குறித்து நல்ல நாள எதிர்பார்த்து வைகாசி மாதத்திலை வளரும் பேரை திங்களிலை 18ஆம் தேதியில புத நல்ல கிழமையிலை காலையில கல்யாணம் காலையில கல்யாணம் மாலையில மணிமகுடோ காலையில கல்யாணம் மாலையில மணிமகுடோ அப்படியே கல்யாணம் தான் முடிந்து கல்யாண மேடையில 55 அரசரோட தலைமையிலே மூந்து நல்ல கருக்களில மதச்சாம வேளையிலே 6:45 அரை நல்ல காலுமாக ஒன்னா நல்ல சேர்ந்த நேரம் அப்பேற்பட்ட நேரத்திலே மணிமகுடம் தாந்தரித்து செங்கோல கையில 12 வருட காலோ வல்லரக்க ராட்சுதன் அரசாட்சி செய்யுவான் ஐயா ஒரு மனுஷனுக்கு ஒரு 12 வருஷம் ஒரு வேளாவட்டம் ஆமா 12 வருடம் ஒரு வேளாவட்டம் ஆகையினால 12 வருடம் கழிந்தது அவனுக்கு அவன் சும்மா இருந்தாலும் அவனை பிடிச்ச நேரம் அவனை சும்மா இருக்க விட மாட்டுக்கு ஏமனா மணிமகுடம் சூட்டின நேரம் எப்பேற்பட்ட நேரம் 6:45 அரையும் காலும் ஒன்னா சேர்ந்த நேரம் 6:45 அரையும் காலும் ஆமா ஒன்னா சேர்ந்த நேரத்தில் நல்லா இருக்கீங்களா 6:45 அரையங்கால் ஒன்னா சேர்ந்த நேரத்தில் ஆமா 12 வருஷம் தகப்பனார் சொன்ன பிரகாரம் மகனே நான் பெற்ற மகனே வல்லரக்கா அரக்கா இதனால் இதுவரைக்கும் இந்த நாட்டை நான் எப்படி ஆண்டு வந்தேனோ இதுபோல நீதி நெறி தவறிடாமல் தயவோ தாட்சணியம் ஈவோ இரக்கத்தோட நல்ல கண்ணுங்க கருத்துமா ஆண்டு வர வேணும் என்று சொல்லி ஆண்டு வந்தான் 12 வருடம் கழிந்தது அந்த எப்பேற்பட்ட நேரம் 7:30 நாட்டான் அவனை இருக்க விட மாட்டேக்கான் என்ன 7:30 பிடிக்க போ 7:30 பிடிக்க போறா கிளம்ப போறா அடே பிடிக்க போறான் இருந்த இடத்த கிளப்ப போறான் சனிய வந்து பிடிக்க போறான் சங்கடங்கள் அடைய போறா ஐயா அடைய போறா பிடிக்க சங்கடங்கள் அடைய போறா கேடு வரும் முன்னாலே மதிகள் தோன்றும் பின்னாலே ஆனை வரும் பின்னாலே ஓசை வரும் முன்னாலே வல்லர
பிறக்க ராசுகந்தா 12 வருடமாக அது பகவான நினைக்க மாட்டான் பூச மாட்டான் கடவுள நினைக்க மாட்டான் கடவுள நினைக்க மாட்டான் கையெடுத்து வணங்க மாட்டான் ஐயா கையெடுத்து அதான் சொல்லுவாங்க என்ன கேடு வரும் பின்னாலே கெட்டம் அதிகள் தோன்றும் முன்னால கேடு வரும் பின்னாலே கெட்டம் அதிகள் தோன்றும் முன்னாலே ஆணை வரும் பின்னால் மணி யோசை வரும் முன்னால் விட்டு கொடுக்கவன் கெட்டு போறதில்லை கெட்டு போறவன் விட்டு கொடுக்கதில்லை விட்டு கொடுப்பவன் கெட்டு போவதில்லை கெட்டு போறவன் விட்டு கொடுப்பதில்லை கெட்டு போறவனுக்கு எத்தனை புத்திப்பா 8 புத்தி அண்ணாவி புத்தி அதானே கேக்க ஆகையினால அதாவது அண்ணாவி அப்படி பைத்தியாரனா இருக்க போய்த்தானே பறந்தாட்டங்க அங்கேய ஆகையினால அம்மா பார்த்தார் இந்த என்ன வல்லரக்கன் பகவானை நினைக்க மாட்டான் கேடு வரும் பின்னாலே கிட்ட மதிகள் தன்று முன்னால ஆனை வரும் பின்னாலே மணி ஓசை வரும் முன்னால சரி 12 வருஷம் கழிஞ்சது என்னையா ஆகாத காலம் அறியாமல் வருது சொல்லாத காலம் சொல்லாமல் வருது கேடு வரும் பின்னால் கெட்ட மதிகள் தந்து முன்னால் ஆமா பகவானை நினைக்க மாட்டான் பஞ்சாட்சரம் பூச மாட்டான் கடவுளை நினைக்க மாட்டான் கையெடுத்து வணங்க மாட்டான் சிவனாரை நினைக்க மாட்டான் திருவண்ணீர் பூச மாட்டான் அப்படி இருக்கும் போது நாடு நகரங்கள் எல்லாம் ஆமா பகவான்னு சொன்னவர பல்ல கலட்டி கையில கொடுத்துருவான் பாவி கடவுள்னு சொன்னவர உடனே கையால வாங்கி ஒரு அற கண்ணத்துல அடிக்கான் ஆமா நான் தான் கடவுள் அதானே அப்படிங்கிற என்ன கொடுக ஆட்சி வந்தது ஆணவம் வந்தது தலக்கணம் வந்தது ஆணவம் வந்தா என்ன அழிவு நிச்சயம் கண்டிப்பா ஆணவம் ஒரு நாள் கண்டிப்பாக அழியும் அது என்னைக்கும் அம்மா நாம தான் கெட்டிக்காரம்னு யாருமே நினைக்க கூடாது வல்லவனுக்கு வல்லவன் வையத்தில் உண்டு 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 அம்மா ஆகையினால என்ன இந்த வல்லரக்கனுடைய ஆமையா ஆணவத்தினால என்ன அந்த நாடு நகரம் எல்லாம் எப்படி இருக்கு தெரியுமா எப்படி ஐயா 6 வருடகாலோ நாட்டில் இருக்கும் மழை புளியலை பாரில் மழை பொழியலைய பாரில் மழை பொழியாமல் 55 அரசரெல்லாம் மன்னனான அரக்கனுக்கு பகுதி பணம் கொடுக்கலையே எடுத்து வணங்கலையே இருசல் பணம் கொடுக்கலையே எரிச்சர்வ செய்யலையே கப்ப பணம் கொடுக்கலையே கப்ப பணம் கொடுக்கலையே அரக்கர கையெடுத்து வணங்கலையே கையெடுத்து வணங்கலையே அப்பம் பொக்கிசத்தை திறந்து பொருளை ஒன்றும் காணவில்லை களஞ்சியத்தை திறந்து பார்த்தான் கைப்பணவன் செலவாச்சி அதான் சொல்லிருக்கான் என்ன சிக்களவு ஒண்ணு இருந்தாலும் ஆமா சிரிக்கு உண்ண காணாது அரையளவு ஒண்ணு இருந்தாலும் ஆக்கி உண்ண காணாது என்பார். ஆமண்ணே ஹீரோல பணம் இருக்குன்னு எடுத்து 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 செலவழிச்சா ஆமா திருப்பி எப்படி அதுல பணம் சேரும்? சேரவே சேராது, சீக்கிரம் காலியா போவோம். ஆமா களஞ்சியத்தை
கையை திறந்து பார்த்தா கைப்பணமோ செலவாச்சு 55 தேசத்து அரசரும் ஆமா இருப்பு குறைஞ்சாலும் வரவு இருந்தா தான் இருப்பு செலவழிக்கலாம். கண்டிப்பா வரவு இல்ல, ஆமா இருப்பும் குறைஞ்சு போச்சு. சரி என்ன செய்யலாம் என்று ஆமா மந்திரிய தானலை பாடாயப்பா மந்திரி 10 1 சொல்ல கேளு 55 அரசரிடம் 12 வருடமாக பகுதி பணம் கொடுக்கலை வந்து எடுத்து வனங்களை இருசா பணம் கொடுக்கலை எது சேர்வ செய்யலை கப்ப பணம் கொடுக்கலை கைய கெட்டு வனங்களை அதனால மந்திரிய மந்திரி என்ன இது நாள் வரைக்கும் ஆமா நமக்கு தராத 56 தேசத்து அரசிட்டம் போய் சரி 55 தேசத்து அரசிட்டம் போய் 12 வருஷமா ஆமா கொடுக்காத வட்டி வரி கப்பம் காணி கீர்த்தி இருசா வீட்டு திருவ வயத்திருவ தனி திருவ சரி அத்தனையும் ஒண்ணு விடாம வாங்கி வாடா என்று ஆமா அந்த மன்னன் அவர் சொன்ன போது அந்த வார்த்தை காதில் கேட்டு அந்த வார்த்தை காதில் கேட்டு வாராரு மந்திரி அந்த வார்த்தை வாராரு மந்திரியோ ஐயா 12 வருடமாக அரக்கனுடைய ஆட்சியில் இறப்பு மழை பொழியவில்லை. ஆமா 12 வருடமாக பாரில் மழை இல்லாமல் ஆமையா வட்டி வரி கப்பம் காணி கீர்த்தி இருசா சரி எதுவுமே 55 தேசத்தை அரசர் கொடுக்கல. ஆமா இவன் செக்களவு பண்ணி இருந்தாலும் செதுக்கி உன்ன காணாது என்று சொல்வது போல ஆமண்ணே அத்து களஞ்சியத்தை திறந்து பார்த்தான் கை பணங்களெல்லாம் செலவா போட்டு கையில ஒத்த ரூபா கூட இல்ல. ஆமா ஆகையினால ஆமா பார்த்து